பிரகாஷ்ராஜ் ஒரு கேவலமான மனிதர். அவருடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே ரொம்ப மோசமான நடையில் தான் இருக்கும். பிரகாஷ்ராஜ் போன்ற சல்லித்தனமான ஆட்களுக்கெல்லாம் புரிய வாய்ப்பில்லை. அவர் தன்னிலையில் பேசுகிறாரா வேறு நிலையில் பேசுகிறாரா என்பதும் தெரியாது. திருவள்ளுவர் யார் ஸ்டாலின் பார்த்துருக்காரா? இல்லை திருமாவளவன் பார்த்துருக்காரா? சீமான் பார்த்துருக்கிறாரா? வைகோ என்னைக்காவது திருவள்ளுவர் பார்த்துருக்காரா? நீங்களாம் உன்னை கொண்டு வந்து ஒரு வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு இவர் தான் திருவள்ளுவருடைய ட்ரெஸ் இப்படி தான் இருந்துச்சு நீ சொல்கிற. நாங்கள் சொல்கிறோம் அப்படி இல்லை, அவர் காவி ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம். உன் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுங்க, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் போட்டுக்கிறோம். இதில் உங்களுக்கு வலிக்குது. இந்துத்துவா என்பது இந்து கொள்கை, இந்து கலை, பாரம்பரியம், கலாச்சாரம், இந்து மக்களுடைய வாழ்க்கை வழிபாடு எல்லாவற்றையும் போற்றுதான் இந்துத்துவா. இந்துத்துவானா ஏதோ மற்ற சமுதாயங்களுக்கு எதிரான கொள்கை இல்லை. அதை முதல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறவங்களாம் புரிஞ்சுக்கணும். இப்போது தேர்தல் முடிவுக்கு முன்னரே பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் இப்போ ஆலோசனை கூட நடந்திருக்கு. ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கா? தேர்தலில் கடுமையாக உழைத்த நிர்வாகிகளுக்கு, வேட்பாளர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் மாநில தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆளுங்கட்சிக்கு எதிராக பல அராஜகங்களுக்கு எதிராக முன்னின்று போராடிய தொண்டர்களுக்கும் நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார். அதேபோன்று வரக்கூடிய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்று எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்த நிலையை எப்படியெல்லாம் நாம் பரிசீலித்து நின்றோம், வேட்பாளர்களை நியமித்தோம் என்றெல்லாம் தெரிவித்தார். கட்சியின் நிர்வாகிகளுக்கு, இந்த தலைமை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தலைவருடைய பேச்சு ஒரு நல்ல உற்சாகத்தை தந்தது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க எந்த அளவுக்கு சாத்தியம் வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு மக்கள் மத்தியில் அந்த வரவேற்பெல்லாம்? எந்த அளவுக்கு இல்லை, சாத்தியம்தான். சாத்தியம் இல்லாமல் வேறு இல்லை. கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்களை பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். மீண்டும் மோடி சர்க்கார் என்று சொல்வதைப் போல 3.0 மோடி அவருடைய கவர்மெண்ட்டு திருப்பி இந்தியாவில் வரப்போகுது. அது உலகமே கொண்டாடப் போகுது. ஏன்னா ஒரு நாடு செழிப்பாக வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு நாடு இருந்தால்தான் உலக நாடுகளுக்கு நன்மை பயக்கும், மக்களுக்கு நன்மை பயக்கும். அந்த அடிப்படையில் பாரத பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவை இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகத் தலைவர்கள், உலக மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி உறுதி. இதில் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதற்கு கேள்வியே கிடையாது. சார், பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து நடிகர் பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்கார், இவர் தெய்வ பிறவி கிடையாது, ஒரு டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் வச்சிருக்காரு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிரகாஷ்ராஜ் ஒரு கேவலமான மனிதர். அவருடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே ரொம்ப மோசமான நடையில் தான் இருக்கும். அவருக்கு போய் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாரத பிரதமர் ஒரு மக்கள் எப்படி ஒரு அவதார புருஷராக பாரத பிரதமரை போற்றுகிறார் என்பது பிரகாஷ்ராஜ் போன்ற சல்லித்தனமான ஆட்களுக்கெல்லாம் புரிய வாய்ப்பில்லை. அவர் தன்னிலையில் பேசுகிறாரா வேறு நிலையில் பேசுகிறாரா என்பதும் தெரியாது. அப்படிப்பட்டவர் பாரத பிரதமரை விமர்சிப்பதற்கு எந்தவித அருகதையும் இல்லாத பிரகாஷ்ராஜருடைய கேள்விக்கு நாம் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம். சார், பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காகவே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தையே மாற்றி அமைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வாய்ப்பு இருக்குது? அதுக்கு எல்லோரும் நீங்கள் திருப்பி சொல்கிற கேள்விகள் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்கு இப்போ இடஒதுக்கீடு இருக்கிறது. முஸ்லீம்களுக்குள் இருக்கக்கூடிய ஜாதி அடிப்படையில் அவர்கள் பிற்பட்டோர் பட்டியல் இப்படி பல மாநிலங்களில், ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு விதமாக இப்பொழுதும் இஸ்லாமிய சகோதரர்கள் இடஒதுக்கீடை அனுபவித்து வருகிறார்கள். ஏதோ இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடே இல்லைன்னு சொல்கிற மாதிரியும், அந்த இடஒதுக்கீடை காங்கிரஸ் கொண்டு வர்ற மாதிரியும், அதை பாஜக வேண்டான்னு சொல்கிற மாதிரியும், பாரத பிரதமர் வேண்டான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனையில் எல்லாரும் ஊடகங்களில் பத்திரிகையில் பேசிகிட்டு இருக்கீங்க. இஸ்லாமியர்களுக்கு இப்பொழுதும் இடஒதுக்கீடு இருக்கிறது. அதை முதல்ல நல்லா நான் பதிய வைக்கிறேன். ஆனால் அரசியலமைப்பு, அண்ணல் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டப்படி மத ரீதியான இடஒதுக்கீடு கிடையாது. அந்த மதத்திற்குள் இருக்கிற ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கிறது. 10 ஆண்டு ஆட்சி நடந்துச்சு, ஏதாவது இடஒதுக்கீடு ரத்து பண்ணியிருக்கோமா? பாஜக ரத்து பண்ணியிருக்கா சொல்லுங்கள். ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள். இது கற்பனையான குற்றச்சாட்டு. அரசியலமைப்புக்கு எதிராக நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். இதை மக்கள் நம்பக்கூடாது என்று பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார். மத ரீதியாக மக்களிடம் பாகுபாடு காட்டினால் நான் அரசியலுக்கே லாயக்கற்றவன்னு அதே பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார். அந்த நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு பார்க்கணும். சமீப காலமாகவே வள்ளுவர் மீது காவிச்சாயம் பூசப்படும் சொல்லிட்டு வந்த நிலையில் இப்போ ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டு இருக்குன்னா, கவியரசு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு வள்ளுவர் ஹிந்து தான் அப்படின்னு அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
சார் வள்ளுவர் இந்துவா இல்லாமல் அவர் எப்படி சார் தெய்வ புலவர்னு சொல்லுவோம்? மயிலாப்பூரில் கோயில் இருக்குது சார். கர்ப்ப கிரகத்தில் மூலஸ்தானத்தில் அவர் தான் கடவுள். அங்கே அபிஷேகம் நடக்குது, ஆராதனை நடக்குது. ஒரு பெரிய கோவில் மயிலாப்பூரில் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் உங்கள் சேனலில் போய் எடுத்து அந்த பேட்டியை எடுத்து மக்களுக்கெல்லாம் காட்டுங்க. திருவள்ளுவருடைய கோயில் எப்படி பராமரிக்கப்படுகிறது, எப்படி இந்து மக்களுடைய கொள்கைப்படி, வழக்கப்படி, பாரம்பரிய கலாச்சாரப்படி அங்கே பூஜைகள்லாம் நடக்குதுன்னு போய் மக்களுக்கு எடுத்து காட்டுங்க சார். காவிங்கிறது ஒரு தெய்வீகத்தன்மை கொண்ட கலர் சார். இது காவி ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை சார். நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா சின்ன கோயிலிருந்து பெரிய கோயிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காவியை தான் காம்பவுண்டில் கூட பட்டையாக அடிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ காவிக்கும் அந்த தெய்வீகத்தன்மைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சார். திருவள்ளுவர் யார்? ஸ்டாலின் பார்த்துருக்காரா? இல்லை திருமாவளவன் பார்த்துருக்காரா? சீமான் பார்த்துருக்கிறாரா? வைகோ என்னைக்காவது திருவள்ளுவர் பார்த்துருக்காரா? நீங்களாம் உன்னை கொண்டு வந்து ஒரு வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு இவர் தான் திருவள்ளுவருடைய ட்ரெஸ் இப்படி தான் இருந்துச்சு நீ சொல்கிற. நாங்கள் சொல்கிறோம் அப்படி இல்லை, அவர் காவி ட்ரெஸ்ஸில் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம். உன் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுங்க, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் போட்டுக்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு வலிக்குது? யோசிச்சு பாருங்கள். இது என்ன பெரிய குற்றமாக நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வழிவகை சொல்லுங்கள். தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே செய்யாத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த காவி பிரச்சனையை பேசுகிறதும், இந்த கூட்டணி கட்சிகள் பேசுகிறதும் தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகளை திசை திருப்புறது. இன்றைக்கி கூட பாருங்கள், மறுபடியும் மின்கட்டணம் பல மடங்கு உயர்ந்து இன்றைக்கி எம்எஸ்எம்இலாம் கத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் சர்ச்சார்ஜ் 30% கூட்ட போகிறதா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. எந்த தேர்தல் வாக்குறுதியும் சொல்லலை. இவர் நிலைமையை திசை திருப்புறதுக்கு இது போன்ற பிரச்சனைகள்லாம் இவங்களே உருவாக்குறது தான் இந்த திருவள்ளுவருடைய காவி ட்ரெஸ் பிரச்சனை. வள்ளலாருக்கு விழா எடுக்கிறதுனா அவர் நெற்றியில் இருக்கிற விபூதி தான் வள்ளலாருடைய படத்தை நம்ம பார்த்துருக்கோம். அந்த விபூதி இல்லாமல் நீங்கள் படத்தை ரெடி பண்ணீங்க, அதுக்கே ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த மக்கள். அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் மனசில் இருக்க வன்மத்தை மக்கள் மனசில் திணிக்க நினைக்காதீங்க. அதான் நான் சொல்கிறேன். ஓகே சார், வள்ளுவர் அடுத்து இப்போ ஜெயலலிதாவையும் இந்துத்துவத்தில் அடைக்கிறீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்களே. இப்போ தான் அழகாக தெளிவாக சொன்னாங்க. சிறிய வட்டத்தில் அடைக்கலை, பெரிய வட்டத்துக்கு கொண்டு போகிறோம். நீங்கள் தான் அவருடைய உணர்வுகளை சிறிய வட்டத்தில் அடைக்கிறீங்க. என்ன அருமையாக கருத்துக்கள் சொல்லப்படுது. கரசேவைகள் செய்தவர்களை பாராட்டுறாங்க. அதை முன்னிட்டு 4 மாநில ஆட்சி கலைக்கப்பட்டது கண்டிக்கிறாங்க. ராமர் கோயில் கட்டணும்னு கட்சியில் 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி வாங்கி செய்கிறாங்க. நீங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் அமெரிக்காவிலேயே ராமர் கோயில் கட்ட முடியுங்கிறாங்க. அவர் ஆட்சியில் தான் அன்னதான திட்டங்கள் எல்லா கோவில்லையும் தொடங்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் மதமாற்ற தடை சட்டமே கொண்டு வந்தாங்க. அப்புறம் எடுத்திருந்தா கூட அதை கொண்டு வந்தாங்க. இந்து மதம் தலைக்கணும், அதுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு கட்டாய மத மாற்றத்தை அவங்க தடுத்தாங்க. இப்படிப்பட்ட இந்து உணர்வுகளை என்றைக்குமே இதயத்தில் கொண்டவங்க தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவர் இந்துத்துவா என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் தான் இதை புரிஞ்சிக்க முடியும். இந்துத்துவா என்பது இந்து கொள்கை, இந்து கலை, பாரம்பரியம், கலாச்சாரம், இந்து மக்களுடைய வாழ்க்கை வழிபாடு எல்லாவற்றையும் போற்றுறது தான் இந்துத்துவா. இந்துத்துவானா ஏதோ மற்ற சமுதாயங்களுக்கு எதிரான கொள்கை இல்லை. அதை முதல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறவங்களாம் புரிஞ்சுக்கணும். பாஜக தரப்பில் அதிகமாக குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணியை பார்த்து என்ன வைக்கிறாங்கன்னா, இவங்க வெற்றி பெற்றால் வருடத்திற்கு ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க, விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அது திருமாவளவன் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு தவறும் இல்லை, வருடத்துக்கு பிரதமர் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பாவம், ஏதோ கனவு காங்கட்டும், அவரும் கூட ஒரு பிரதமராக வரட்டும். வருடத்துக்கு ஒரு பிரதமர் ஏன் இன்னும் கூட அந்த கூட்டணி கட்சிகள்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 28 பேர் வருது. அந்த 28 பேர்லேயும் வருஷத்துக்கு ஒன்றுனா பத்தாது. வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 5,020 5030 வருஷத்துக்கு 6 பேர் வந்தால் தான் அது பத்தும். இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆட்சியும் முன்னாள் பிரதமர்கள் மைனாரிட்டியாக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்துட்டுலாம் எப்பெல்லாம் காலவாரி இருக்காங்க, எத்தனை முறை இந்த இந்தியா மறுபடியும் தேர்தலை சந்திக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்கிறது இந்திய நாட்டு மக்களுக்கு தெரியும். இதனால தான் இண்டி கூட்டணி வேணாங்கிறோம். உல்லாச சுற்றுலா போகிற ராகுல் காந்தி வேணுமா? விடுமுறையே எடுக்காமல் 23 ஆண்டுகளாக உழைக்கக்கூடிய மோடி வேணுமான்னு அமித்ஷாஜி கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் கற்பனையில் அவங்க பேசலாம், ஈஸியாக சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு பிரதமங்கிறது இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு கெடுதல் நினைப்பவர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. சார், மற்ற மாநிலங்களை விட்டலாம். தமிழ்நாட்டு எடுத்திங்கன்னா துணை பிரதமர் வாய்ப்பு ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு கேபினட் மினிஸ்டர் போஸ்டிங்குமே இருக்குது. அந்த கனவு சுக்குநூறு ஆகிடும் ஜூன் 4 அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. உண்மைதானே, அது கனவு தான். கனவுலேருந்து முழிக்க போகிறீங்க ஜூன் 4ஆம் தேதி. ஐயோ நம்ம கனவு கண்டுட்டோம்னு சுக்குநூறு ஆக போகுது. அதுதான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. ஓகே சார், நேரத்தை ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.